காதோடு தான் நான் பேசுவேன். ஹஸ்பண்ட் என்னன்னா பேசுறதே இல்ல. அவருக்கு எப்போ என்ன வச்சு வேலை வாங்கணும் அதுக்கு ஒண்டிதான் பேசுறாரு. என்ன வயசாச்சு அவருக்கு? பேசுறது இல்ல. அவருக்கு என்ன வயசாச்சு? அவருக்கு 13 வயசு வித்தியாசம். ஆ. 64. இப்போ என்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு? ரிட்டையர்டா? இல்லைங்க, வேலைக்கு போயிட்டு இருக்கிறாரு. எப்பவுமே சின்ன வயசுலேருந்தே உங்களை வந்து வேலை வாங்கி வாங்கி அவர் வந்து ராஜாமா இருப்பார், நீங்கள் அவருக்கு பணிவிடை செய்துட்டு இருக்கணும், அவ்வளோதான். ஆமா, இப்படிதான் ஆயி போச்சு. நான் 19 வயசுல கல்யாணம் ஆன தொட்டு நான் பயந்து பயந்து வாழ்ந்துட்டேன். வாழ்ந்தீங்க, ஆனால் அதுக்கான இது முடிச்சிட்டீங்க, 2 பிள்ளைகளையும் கரை தேத்திட்டீங்க. ஆமாங்க மேடம். அவ்வளோதான். மிஷன் க்ளோஸ்டு இல்லையா? மிஷன் அச்சீவ்டு. உங்களோட குறிக்கோள் இலக்கு அடைஞ்சாச்சுல்ல? இல்ல, ஏன்னாக்கா எதுவுமே பேசுறது இல்ல வீட்டுல. அவங்களுக்கு எப்போ காரியம் ஆகணும் அதுக்கு மாத்திரம் பேசுறாங்க. அதனால வீட்டுல எனக்கு என்னன்னா மனசு கஷ்டமா இருக்குது. என்னடா இது ஒரு வாழ்க்கையா? அதான் இத்தனை நாள் பிள்ளைகள் இருந்ததுனால உங்களுக்கு தெரியல, இப்போ பிள்ளைகளும் இல்லைன்னு ரொம்ப வெறுமையாக இருக்கு இல்லையா? இல்லைங்க, வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அதனால பிள்ளைங்களும் வேலையும் இதுதான் கவனம் செலுத்தினேன். பிள்ளைங்களை எப்படியோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும். நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாதுன்னு. அதனால 2 பேரும் நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க. அது அவங்கள பற்றி யோசிக்கிறது எனக்கு ஒண்ணும் இல்லை. இந்த வயசான காலத்துல நிம்மதியா இருக்கலாம். நான் எங்கேயும் கூப்பிட்டுட்டு போறது இல்லை. எனக்கு ஒரு தனிமையான வாழ்க்கை தான். நீங்களே என்ஜாய் பண்ணுங்கம்மா. உங்கள் கையில் காசு வச்சுக்குங்க, நீங்கள் தனியாக டூர் போங்க, நீங்கள் உங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸு சேர்த்துக்குங்க, நீங்கள் பாட்டுக்கு விட்டுருங்க. இல்லைங்க மேடம், ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேசினா நீ அவங்க கிட்ட பேச, அவங்க கிட்ட எல்லாம் பேச, நான் சொல்ற மாதிரி கேட்டு நீ இந்த வீட்டுல இருக்கணும். ஹலோ, கேட்டுட்டு தான் இருக்கேன். இப்போ இப்படியே பழகிட்டீங்கல்ல, எத்தனை வருஷம் இப்படி மாதிரி நீ நான் சொல்ற மாதிரி நீ கேட்டுட்டு இருந்தா உனக்கு எல்லாம் கிடைக்கும், அல்லனா ஒண்ணும் கிடைக்காது. அதான் இப்போ 34 வருஷம் ஆயிடுச்சுல்ல இது மாதிரியே. ஆமாங்க மேடம். என்ன அவமானப்படுத்துறாரு மேடம். சரி, ஓகே. இப்போ உங்க பிள்ளைங்க, உங்க பொண்ணுங்க தானே 2 பேருமே? இல்ல மேடம், ஒரு பொண்ணு ஒரு பையன். இப்போ 2 பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சுல்ல? இல்ல, ஒரு பையன் இருக்கிறான். அவனுக்கு இப்ப வேண்டாம், அவனுக்கு இன்னும் 3 இயர்ஸ் கழிச்சு பார்க்கலாம். சரி, அவன் வேலைக்கு போயிட்டு இருக்கானா? பையன் வேலைக்கு போயிட்டு இருக்கானா? ஆமா ஆமா. சரி, அப்போ பையன் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பானா? உங்க பக்கம் இருப்பானா இல்ல அவங்க அப்பா பக்கம் இருப்பானா? இல்ல, பையன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். என் பக்கமும் இல்ல அவங்க பக்கமும் இல்ல. பட் அவனுக்கு தெரியுது எது நல்லது எது கெட்டதுன்னு. அவங்க டாடி பண்றது ஒன்னொன்னு சரியில்லைன்னு அவனுக்கே தெரியுது. அதனால அப்பா இல்லாத டைம்ல 2 பேரும் ஷேர் பண்ணிக்கின்னு நம்ம பாட்டு நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சரி, அவ்வளோதான். அப்போ உங்க பையன் திருமணம் பண்ணிட்டீங்கன்னாக்கா நீங்க உங்க பையன் தனியா போயிருங்க, உங்க மருமக. வேண்டாம் மேடம், அவங்கள கல்யாணம் பண்ணி தனியா வீடு கொடுத்து, எனக்கு வீடு இருக்குது மேல மேல கட்டி வச்சிருக்கிறேன், அவங்கள தனியா கொடுத்துட்டு அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ணாது இருக்கலாம். வெரி குட், வெரி குட், வெரி குட், சாயங்காலம். வெரி குட். ரொம்ப நல்ல நோக்கம். நீங்க இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டீங்க. வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க வாழ்க்கை சும்மா டெய்லி சாயங்காலம் ஒரு விசிட், நைட் ஒரு விசிட், பிள்ளைங்க எப்படி மேல இருக்கிறாங்கன்னு பார்த்தா போதும். என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகி போச்சுன்னா என்ன நாங்க அவங்க வாழ்க்கையில நான் சும்மா டிஸ்டர்ப் பண்ணணும். இல்லை, கொஞ்ச நாள் போய் இருந்துக்குங்க, அப்பப்போ போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு 2-3 நாள் போய் பொண்ணு வீட்டில் இருந்துட்டு வாங்க, ஒரு 2-3 நாள் பையன் வீட்டில் இருந்துக்குங்க. அப்புறம் அவங்க கிட்ட காசு வாங்க, பொண்ணு பையன் கிட்டலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு. போனா கூட கேக்குறது இல்ல மேடம், நீ எங்க போன எப்போ வர ஒன்னும் கேக்குறது இல்ல மேடம். ஒரு சொட்ட அக்கறை இல்ல மேடம். அவங்கள அவ்வளெல்லாம் நான் கஷ்டப்பட்டு பார்த்து கடைசியில இப்படி இருக்கிறாங்க. ஏன் மேடம் அப்படி எல்லாம் மாறுறாங்க மனுஷரு? ஆரம்பத்துல நல்லா இருந்தாரா? ஆரம்பத்துல நல்லா இருந்தாங்கன்னா நான் தான் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டேன், அவ்வளவுதான். இப்ப எனக்கு விவரம் புரிஞ்சு பிறகு தான் எனக்கு தெரியுது. அதான் எப்பவுமே அவர் அப்படிதான் இருந்திருக்காருல்ல. ஆமாங்க. இப்போ எப்போ உங்களுக்கு இவர் இப்படி இருக்காரு, நம்மள இப்படி அடிமைமாய் ட்ரீட் பண்றாருன்றது எப்போ, எவ்வளவு வருஷம் முன்னாடி தெரிஞ்சிச்சு? ஒரு 6 வருஷம் முன்னாடி அடிச்சு என் பார்லரை மூட வச்சு என்னை வீட்டுல அடிமையே ஆக்குனாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. கடையெல்லாம் விட்டுட்டு பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது. யார் கடன் வச்சா? நான் கடை வைக்கலீங்க, கடன் யார் வச்சிருந்தா? பியூட்டி பார்லர் அதான் வச்சிருந்தாங்க. நீங்க கடன் லோன் நிறைய ஜாஸ்தி ஆயிடுச்சா உங்களுக்கு? இல்ல மேடம், ஷாப் வச்சிருந்தீங்க. சரி, அவர் அடிச்சாருன்னா அதையே நீங்க க்ளோஸ் பண்ணீங்க? அதாவது அவங்களுக்கு அடிமையா இருக்கணும்,
நான் வந்துட்டு பியூட்டி பார்லர் ரன் பண்ணிக்கிறேன், இண்டிபெண்டா இருக்கிறேன்னு உடனே அவங்களுக்கு அந்த ஈகோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. சம்பாரிச்சேன், கொடுத்தேன், பிள்ளைங்களை படிக்க வச்சு இப்படி வாழ்க்கை ஓட்டணும், நியாயமா இருந்தேன். எனக்கு தெரியல இவங்களுக்கு இப்படி ஒரு குறுக்கு சரி, குணம். இப்போ திருப்பி ஆரம்பிங்கம்மா. இப்போ திருப்பி பியூட்டி பார்லர் வைங்க. தனியாக போயிருங்க இவரை விட்டுட்டு. நீங்கள் தான் உங்களுக்கு தான் சம்பாதிக்க வழி இருக்கு. பியூட்டி பார்லரில் போய் வேலை செய்யுங்க. வேலை செஞ்சுட்டு ஹாஸ்டலில் போய் தனியாக இருங்க, ஜாலியாக இருங்க. இவர் எதுக்கு கவனிக்கணும்? அவர் பாடி சமைச்சு சாப்பிட்டுட்டு அவர் இருந்துக்கிட்டோம். இல்லாட்டி இல்ல என்னவோ மேடம், பண்ணிட்டு பையன் போட்டோம். இருக்கிறாள், அவனுக்கு ஒரு வழி காட்டுற வேற. இவ்வளவு கஷ்டத்தை தாங்கிட்டேன், அந்த பையனுக்கோசரம் இன்னொரு 3 வருஷம் தாங்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் மேடம். நீங்கள் வேலையெல்லாம் செய்ய முடியாது சொல்லிடுங்கம்மா. சமைக்காதீங்க, திமிரா இருங்க வீட்டில். அப்படி தான் இருப்பேன். அப்படி நீங்களே எதிர்த்து பேசுங்க. என்ன பண்ணிட முடியும்? என்ன பண்ணிட முடியும்? அடித்தா பதில் கடிங்கம்மா. இல்லைங்க, அடிச்சா நான் இப்போ ஒரு பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்கிறேன். என்ன பிளாக்மெயில்? கை வச்சானா உன் குடும்பத்தையே தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல விட போறேன். அப்புறம் என்ன, நீங்களும் சரியான ஆள் தானே. அப்புறம் என்ன, ஏன் பயப்படுறீங்க? அப்புறம் என்ன, ப்ரோக்ராமா பார்த்து பார்த்து அப்புறம் எதுக்கு அழுகுறீங்க? நல்லா தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை ஒன்றும் அடிமையெல்லாம் படுத்த முடியாது. அன்னில இருந்து அடி கொடுக்கறது இல்ல. அவ்வளோதான். அது மாதிரி எடுத்து பேசுறீங்க. அடிமையெல்லாம் பண்ண முடியாது உங்களெல்லாம். அது சத்தம் போய் அவங்ககிட்ட நல்ல பேர் வேணாம், நான் அப்படி தான் திமிரு பிடிச்ச பொண்டாட்டி தான், உனக்கு காஃபி போட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா சூடாக காஃபி போட்டுட்டு நீங்கள் எதிரே குடிங்க உட்காந்துட்டு. எடுத்துகிட்டு மாடிக்கு ஓடி போயிடுங்க, நான் போய் ரசித்து குடிக்க போகிறேன்னு. உனக்கு வேணா நீ காஃபி போட்டு குடி, நான் கொடுக்க முடியாது, நீ என்னை மரியாதை கொடுக்கலன்னு நான் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நல்லா விளையாட்டுத்தனமாக பண்ணுங்க. அதாவது ரொம்ப திமிர சண்டை போடக்கூடாது. அப்படியே விளையாட்டுத்தனமா, உனக்கு காஃபி வேணும்னா என்கிட்ட ஒரு சாரி சொல்லு, இதை கை நினச்சி கால் நினச்சின்னு இதை தொட்டு கும்பிட்டுக்கோ, அந்த மாதிரிலாம் சும்மா கலாயுங்க. நல்லா பணி பண்ணுங்க. கொஞ்சம் மரியாதை கொடு, தயவு செஞ்சு போட்டு கொடுன்னு கேளு அப்படின்லாம் கொஞ்சம் அவரோட ஈகோவை குறைச்சி கொண்டு வாங்க. ஸோ அவர் அப்படியே சத்தம் போட்டால் உடனே அடங்கி போயிடணும்லாம் கிடையாது. அப்படியே கொஞ்சம் நீங்களும் உங்களுக்கு கமாண்ட் வச்சுக்கோங்க. இல்ல மேடம், சத்தம் போட்டா நாங்கெல்லாம் அடங்கித்தான் போனோம். ஏன்னாக்கா வீட்டுல இருக்கிற ரிமோட் கண்ட்ரோல் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நல்லா தான் ஹேண்டில் பண்ணுறீங்க. நீங்கள் நல்லா ஹேண்டில் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் அதே மாதிரியே இருங்க. இப்போ நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே இருங்க. அழாதீங்க, ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சினிமாலாம் போங்க. திட்டினாக்கா நான் அப்படி தான் பண்ணுவேன், என்ன பண்ணிவிடுவேன், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லிவிடுங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நீ தான் கூட வர மாட்டேங்கிறல்ல, இப்போ ஏதோ பரவாயில்ல, நான் லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறேன், இன்னும் ரொம்ப வம்பு பண்ணினாக்கா நான் யாராவது பாய்ஸை நான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கிறேன்னு மிரட்டுங்க. ஸோ அப்புறம் அடங்கிடுவா. நீ வரியா இல்லையா அப்படின்னு கேளுங்க. நான் டிக்கெட் புக் பண்ண போறேன், வரியா இல்லையா, நம்ம 2 பேரும் அப்படி எதுனா சொன்னா என்ன தெரியுங்களா பண்றது, ஸ்மார்ட் போனை வச்சுக்கின்னு எல்லாம் வாண்டாததை பார்த்துக்கின்னு ஃபேஸ்புக்ல கூட எல்லாத்தையும் என்னென்னவோ பண்ணிட்டு வேணும்னு முன்னாடி. சரி, இருந்துட்டு போட்டோம். அதெல்லாம் வேணும்னு தான் பண்றாருன்னு தெரியுதுல்ல, அதுக்கெல்லாம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? பண்ணிக்கிட்டோம், அதனால என்ன பண்ண முடியும்? வர்ச்சுவலாக உட்காந்துக்கிட்டு நுடைக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறதுல என்னங்க பண்ண முடியும்? இன்னைக்கு இந்த மாதிரி அக்கப்போர், இந்த மாதிரி வெட்டி சண்டை வீட்டுக்கு வீடு நடக்குது, சரியா? இன்னைக்கு வந்து நிறைய பேர், அதாவது வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து செல்ஃபோனில் சும்மா வந்து செக்ஸ் டாக்ஸ் பண்ணுறது, சும்மா கண்ட படங்களை வந்து பார்க்கறது, கண்ட படங்களை அனுப்புறது. இது ஆண்களும் சரி பெண்களும் சரி, அது எப்படியோ கரெக்டாக லிங்க் ஆகிடுறாங்க. இந்த மாதிரி குணம் இருக்கிற ஆண்களுக்கு அதே மாதிரி குணம் இருக்கிற பெண்கள் லிங்க் ஆகிறாங்க, அந்த மாதிரி குணம் இருக்கிற பெண்களுக்கு ஆண்கள் லிங்க் ஆகிறாங்க. இதெல்லாம் உலகம் ஃபுல்லும் பரவிட்டு வருது. இதெல்லாம் இந்த குரங்கு வேலை தான். ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க. அவங்கவுங்க அதுக்கான வினைகளை சந்திச்சாகணும். நீங்கள் பாட்டுக்கு எந்திரிச்சிங்களா, உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கரெக்டாக பண்ணுங்கள். உங்களுக்குன்னு க்ளீனாக சில விஷயங்கள் வச்சுக்கோங்க, குறிக்கோள் கரெக்டாக வச்சுக்கோங்க, டிசிப்ளின்டாக வாழுங்க. அப்படியே மதிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா, அவருக்கு ஐயோ என்னடா அது, இவ எவ்வளோ டிசிப்ளின்டாக எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து அவருக்கு கொஞ்சம் ஒரு பயம் வரும். என்னடா அது மேடம், பார்லரை மூட வச்சாங்க, நான் டிசிப்ளினா இருக்கிறேன், நிறைய காசு சம்பாதிக்கிறேன், அந்த ஒரு ஈகோல தான் என்ன பார்லர் 60,000-70,000 சம்பாரிச்சிட்டு இருந்தானா நியாயமா இருந்து தான் அடி உத வாங்கி மூட வச்சுது என்ன பார்லர். சரி, திருப்பி பார்லர் ஆரம்பிக்க முடிஞ்சா ஆரம்பிங்க, அவ்வளோதான். வேற என்ன பண்ண முடியும்? திருப்பி பார்லர் ஆரம்பிக்க முடிஞ்சா ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, சரி நிம்மதியாக இருக்கீங்களா, பணம் காசு வருதா, அவ்வளோதான். செலவு பண்ணிவிட்டு நிம்மதியாக இருங்கம்மா. வேறு எதுவுமே இதுக்கு தீர்வு கிடையாது.